இன்று குடியரசு தினத்தை முன்னிட்டு தேச வணக்கத்தோடு தொடங்குவோம். சந்தனமெங்கள் நாட்டின் புழுதி கிராமமனைத்தும் தவபூமி சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுவரனை வரும் ராமனே சிறுவரனை வரும் ராமனே கோயிலை போலே உடல்கள் புனிதம் மாந்தரனை வரும் உபகாரி சிங்கத்துடனே விளையாடிடுவோம் ஆவினமெங்கள் அன்பு தாய் காலையிலாலய மணிகள் முழங்கும் கிளிகள் கண்ணன் பெயர் பாடும் சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுவரனை வரும் ராமனே சிறுவரனை வரும் ராமனே போர்க்களம் தனிலே எங்கள் வீரர் புனித கீதையை ஓதுவர் ஏர்முனையின் கீழ் தவழ்ந்து வருவாள் எங்கள் அன்னை சீதையே வாழ்வின் முடிவாய் விளங்குவதிங்கு இறைவன் திருவடி நீழலே சிறுமியரெல்லாம் தேவியின் வடிவம் சிறுவரனை வரும் ராமனே சிறுவரனை வரும் ராமனே சிறுவரனை வரும் ராமனே. தொண்ணூத்தி ஒன்பதாவது அமர்வுக்கு வந்திருக்கிற வரவேற்கிறோம். காண்பீர்கள் வரவேற்கிறோம். சென்ற அமர்வில் நாம சேது பந்தன படலத்தை முடித்து ஒட்டுக்கேள்வி படலத்தில் முதல் 5 பாடல்கள் வரையில படித்து முடித்தோம். இந்த அமர்வில் இப்போ ஒட்டுக்கேள்வி படலில் அதில் பதிப்புக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருந்தது. உங்களுடைய பதிப்பில் எத்தனை 90 பாடல்கள் இருக்கிறது, இதில் 66 பாடல்கள் இருக்கு. இந்த வித்தியாசப்படுகின்ற 20 பாடல்கள் வந்து பிரகத்தன் உரை. அந்த பிரகத்தன் உரை வந்து இது ஒட்டுக்கேள்வி படத்துக்கு இதில் இருக்கிறது அந்த கிட்ட அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை அப்படியே கண்டிப்பாக பண்ணிட்டு இதில் இருக்கிற மாதிரியே போயிடும். இதில் இருக்கிற மாதிரி எடுத்து படிக்க ஆரம்பிச்சோம். நெற்றியின் அறக்கர் பதிசென்ற இறை நல் நூல் கற்று உணரும் மாருதி கடைக்குழை வர தன் வெற்றி புனை தம்பி ஒரு பின்பு சென்ற வீர பொன்திரல் புய கரு நிற கதிரு போனான். நெற்றியின் அறக்கர் பதிசெல்ல நிறை நல் நூல் கற்றுணரும் மாருதி கடைக்குழை வர தன் வெற்றி புனை தம்பி ஒரு பின்பு செல்ல வீர பொன் திரள் பொட்டிரல் உயர்கரு நிற கழிவு போனான். அணை வழியாக ராமன் கடலை கடந்து செல்கின்ற காட்சி. அதாவது இதுக்கு முன்னால நம்ம நிறுத்தினவர் வந்து அவனுக்கு நளனுக்கு வருணன் அளித்த ஆரத்தை பரிசாக அளித்த ராமன் பரிசாக அளித்தது பார்த்தோம். அதுக்கப்புறம் சேனை நடக்க தொடங்கியது. இப்போ நெற்றியின் அறக்கர் பதி செல்ல அந்த வானர சேனைக்கு முன்னால் முன்னால அறக்கர் பதி செல்ல யாரு விபீஷணன் போக நிறை நூல் கற்றுணரும் மாருதி கடைக்குழை வர சேனையினோட பின்பு முன்னில் அதனுடைய ரியர் காட் அவரை பின்னால ஹனுமான் வரவும் ராம ஒரு பக்கத்தில் செல்லவும் அவருக்கு சற்று ஒரு 2 அடி பின்னால இடம் விட்டு லக்ஷ்மணன் வரும். இதான் காட்சி. தன் வெற்றி புனை தம்பி ஒரு பின்பு செல்லைன்னா ஒரு சில தப்படிகள் கொஞ்சம் அப்படி பின்னால வந்துருக்கான். ஒரு அப்படின்னா பக்கத்துல ஏதோ ஒரு பக்கத்துல கொஞ்சம் பின்னால வந்துருக்கான். வீர பொன் திரள் புய கருண கழிவு போனான். கருத்த கழிவு போன்றவனாகிய ராமன் வீரனாகிய ராமன் அது பொந்திரல் புயம் அப்படின்னு சொன்னா பொண்ணு இல்லை,
சிறந்ததாகிய அழகு பொருந்தி புயத்தை உடையவனாகிய ராமன் போனான். வெற்றி புனை நான் அர்த்தம். வெற்றி புனை தம்பினா வெற்றி புனர் புனை வெற்றி புனை ஒரு பாடம் இருக்கு, வெற்றி புனர்னு ஒரு அர்த்தம் இருக்கு. வெற்றி பொருந்திய அப்படின்னு அர்த்தம். வெற்றியை தன் அணிகலனாக கொள்ளும் தம்பி. வெற்றியை தன் அணிகலனாக பொருந்திய, வெற்றி தன்னோடு பொருந்திய. அதுக்கு ஒரு இதுல ஒண்ணு இருக்கு, வெற்றி பொருந்தியதோ, வெற்றி பொருந்திய ஒப்பற்ற தம்பி பின்னே வரும். வீடுதான் முன்னாடி வர, இவங்க 2 பேரும் பின்னாடி போவாங்க. பின்னாடி அனுமன் எல்லாத்துக்கும் கிடைச்சது பின்னாடி அனுமன். அந்த அதுக்கு முன்னால ஒரு ஸ்டெப் முன்னால இவங்க போயிட்டு இருக்காங்க. அடுத்து படையினுடைய ஆரம்பத்துல இருங்கவிக்கோது சேனை மனை ஆரம் இடறி தன் மருங்குவதர் தென் திரை வயங்கு பொழுதுமான ஒழுங்கு நனி போயின உயர்ந்த கரையோட கருங்கடல் புக பெருக காவேரி படை செல்வதன் தன்மையை வர்ணிக்கிறார். இருங்கவிகோள் சேனை மணியாரம் இடை, மணியும் ஆரமும் இடறி. மணியாரம் அப்படின்னா அது வந்து எண்ணுமை தொகையது. மணி ஆரம் இடறி தன் மருங்கு வளர் தென் திரை வயங்கு பொழில் மான ஒருங்கு நனி போயின உயர்ந்த கரையூட கருங்கடல் புகப்பெருகு காவிரி கடுப்ப. சேனையானது கடல் கூட இப்போ அடையின் மூலமாக செல்கிறது. எப்படின்னா வழியில இருக்கக்கூடிய மணிகளை எல்லாம் இடறி, சந்தனங்களை எல்லாம் இடறிக்கொண்டு, சந்தன மரங்களை எல்லாம் இடறிக்கொண்டு சேனை நடக்கின்றது. அது எப்படி இருக்கிறது? 2 பக்கத்திலையும் இருக்கக்கூடிய சேதுவனுடைய 2 பக்கத்திலும் இருக்கும் 2 மருந்துல இருக்கக்கூடிய கடல் அலைகளானது பொழில்களை போல தோன்றும். இவை மணியையும் ஆரத்தையும் இடறிக்கொண்டு சந்தனத்தை இடறிக்கொண்டு செல்வது காவிரி கடலுக்குள் வந்து வேகமாக பாய்ந்து கலப்பதை போல. பெருங்கடல் புகப்பெருகு காவிரி கடல் ஒருங்கு நனி போயின உயர்ந்த கரையூட கருங்கடல் புகப்பெருகு காவிரி. கருங்கடல் புகுவதற்காக பெருகுகின்ற காவிரியை ஒத்து ஓதிய குறிஞ்சி முதலாய ஓதையில் அருந்துவன பொழுதையின் முகந்தொற்று யாதும் மொழியா வகை சுமந்து கடல் எய்த பொழுதினும் அன்னப்படை பொன்னி எனதாகும். ஓதிய குறிஞ்சி முதலாய நிலம் உள்ள கோதில் அருந்துவன கொள்ளையின் முகந்தொற்று யாதும் ஒழியா வகை சுமந்து கடல் எய்த போதிலும் அன்னப்படை பொன்னி எனலாம். இன்னொரு காரணத்துக்காகவும் அந்த படையை காவேரி என்று சொல்லலாம். காவேரி எல்லா இடத்துல இருக்கக்கூடிய குறிஞ்சி முல்லைங்க மருதம் நெய்தல் ஆகிய எல்லா பாலை வழியா நிச்சயமா ஆறு வரப்போறது. இந்த 4 நிலங்களிலும் ஓடி வரும்பொழுது அந்த நிலத்துல இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அந்தந்த நிலத்திற்கு உரிய பொருட்களை எல்லாம் தேனை கரும்பு ஒவ்வொரு இடமா அதில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் அடித்து கொண்டு வரும். இந்த குரங்கு கூட்டம் 4 வகை நிலத்திலும் உண்ணுவதற்காக என்ன நடக்கோ அது எல்லாத்தையும் எடுத்து சுமந்து கொண்டு வருகிறது. கோதில் அருந்துவன கொள்ளையின் முகந்தொற்று சாப்பிட்றதுக்காக நிறைய மூட்டையா கட்டி வைத்துக் கொண்டு இவை வருகின்ற இந்த கடற்கரை வரைக்கும் வரணும். இது குரங்குன்னு எங்கேயுமே கோதிலும் அந்த படைக்கு பொன்னியனதா. ஆகவே அந்த குரங்கு படையானது காவேரி என்று குறிக்கப்படலாம். ஆயுத நெருங்க அடியிட்டு அடியிடாமல் தேயும் நெறிமாடு திரையோடு விசைசெல்ல போய செய்த பொங்குதோடு பூசல் வாய்ப்புறவி வின் படர்வ போல் இணைந்து பாய்வ. சந்தமே குதிரை வந்து அடித்து ஆயது நெருங்க அடி இட்டு அடி இடாமல் தேய நெறி மாடு திரை ஊடு விசை செல்ல போய சில பொங்குதொரு பூசல் பாய்புறவி ஏற்பட போல் பாய்ந்த.
பால்பிறவி விண்படர்வர் போல் பால்பிறவி இருப்படர்வ அப்படின்னு ஒன்று இருக்கு, விண்படர்வ அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு. பால்பிறவி விண்படர்வ போல் இருக்குது பாய். ஆயது அந்த வான ஆயது அந்த வான சேனையானது அடியிட்டு அடியிடாமல் காலை ஊனியும் வைக்கிறாங்க, அடுத்த காலை ஊனி வைக்க முடியல, இடம் இல்லை. 10 யோசனை அகலம், 10 யோசனை அகலத்துல 70 வெள்ள சைன்யம் போயாகணும். 10 யோசனை அகலங்கிறது ஒண்ணுமே இல்லை, 70 வெள்ள சைன்யம் போயாகணும். எல்லாம் நான் முன்னாடி கொண்டாந்து ஓடுறது பார்க்க முடியும். எல்லாம் அதாவது ஓடுற சமயத்துல தேயும் நெறி மாடு திரை ஊடு விசை செல்ல பக்க அருகே உள்ள கடல் அந்த இடத்துல காலை வைக்க முடியாது. திரையூடு விசை செல்ல போய சில பொங்குதொரு பூசல் கடல் அலைகள் பொங்கி எழுந்தோறும் குதிரை பாய்வது போல குதிரை பாய்ந்து விண்ணிலை பறவது போல குரங்குகள் அடியிட்டு நடந்து சென்றன, சேதுவின் மேல நடந்து சென்றன. மையிடை நெருங்க மெய்யிடை நெருங்க வெளியேற்று அயலும் பொய்யிடம் இல்லாத வெளியேற்று விசையற்று ரெண்டு பாடம். பொய்யிடம் இல்லாத புனதை புகழாத உய்விடம் மதிக்கும் அல்லாத உரை உய்த்தால் கையிடை சென்று கரை கண்ட கரையில்லை. மெய்யிடை நெருங்க போன வழியெல்லாம் மெய்யிடை நெருங்க இருக்கின்ற இடத்துல குரங்குகளின் உடலை நிறைந்து கொண்டிருப்பதனால வெளியேற்று அயலில் வீடும் பொய்யிடம் இல்லாத அந்த இடத்துல இடம் இல்லாம போச்சு. நோ ரூம், நோ ஸ்பேஸ், இடம் இல்லாம போச்சு. வெளியேற்று அயலில் வீடும் அந்த வரிசை போயிட்டு இருக்கு இல்லையா, அணை மேல போயிட்டு இருக்கு. இந்த காட்சி கும்பாரம் அப்படி குவிச்சிருக்கு, அது மேல போயிட்டு இருக்குங்க. அந்த அளவுக்கு மேல போயாச்சுன்னா சைட்ல தான் வேணும். அயலில் வீடும், அதான் அயலில் வீடும். பொய்யிடம் இல்லாத பொய்யிடம் அப்படிங்கிறது காலி இடம் இல்லாத, புனலின் புகழ் இல்லாத, அங்க கால் எடுத்து வைக்கிறதுக்கும் இடம் இல்லை, போய் தண்ணிலையும் கால வைக்க முடியாது. அப்ப என்ன பண்றதுன்னா, பழைய காலத்துல எம்.கே. தேவராஜனுக்கு ஒரு விதமான வரவேற்பு அளித்த சொல்லுவாங்க கருத்துக்கள் எல்லாம். அவர் ரயில்ல இருந்து இறங்கும் போது ரெண்டு பக்கத்துலயும் எதிர்க்க படுத்து கையை எப்படி கொடுங்க, இந்த கையை எப்படி வச்சுக்க பிடிச்சுக்கோங்க, இப்படி படுத்துக்கிறது, பிளாட்ஃபார்ம்ல இப்படி பட்டுக்கிறது, ரெண்டு கையை இப்படி வச்சு அது மேல அவர் நடந்து போச்சு. வரிசையா ரெட் கார்பெட் போடுறதோட உயர்வு. அப்படி எனக்கு இது இப்ப அதுதான் ஞாபகம் வருது. உயிடம் அருளாட முறை உய்த்தார் கையிடை சென்று கரை கண்ட கரையில்லை. இப்படி அவங்களுக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, அதனால ஒரு பக்கமா படுத்து கொண்டு கையை நீட்டி தான் கை மேல காலை வைத்து செல்லுமாறு வரிசையா படுத்துட்டு இருந்தாங்க. ஒரு சில அருளாளர், அருள் நிறைந்த குரங்கு சில இந்த மாதிரி படுத்துக்கொண்டு இந்த கையில நடந்து போய்க்கோ வழி விட்டு அந்த அப்படி கையில நடந்து கரை கண்ட கரையில்லை. அப்படி போய் அடுத்த கரையை சேர்ந்தவங்க அளவில்லாதவர்கள். சில எல்லாம் அப்படி செஞ்சாங்க. சில நல்லா கொண்டு போய் வானவர்கள் இடைத்தனைய வெங்கட்டில் வெஞ்சுடலை ராமன் மடைத்தமுகில் அன்னமணி மேனிவரு டாமல் தடைத்திரழல் உற்றக்குடி சந்தனம் உயர்ந்த வளைத்தரு எடுத்தருகு வந்தனரே இழைத்தனைய வெங்கதிரை நெஞ்சுடரி ராமன் மழைத்தமுகில் அன்னமணி மன்னமணி மேனி வருடாமல் தடைத்தனைகள் உற்றக்குடி
குளிர் சந்தனம் உயர்ந்த வளைத்தரு எடுத்தருகு வந்தனர் அநேகர் இழைத்தனைய வெங்கதிர் வெஞ்சி விடுறாங்க. நவமணிகளையும் வைத்து இழைத்ததை போன்ற மேனியை உடையவனாகிறான். மழைத்த முகிலன்ன மேனி, சூழ் கொண்ட மேகத்தை போல திரண்டு இருக்கக்கூடிய அந்த கருநிற மேனியில எது இழைத்தனை வெங்கதிரின் வெஞ்சுடன் சூரியனுடைய கரணமானது ராமனுடைய உடலை வருடி விடாது. பக்தி பாவம் அதெல்லாம் இதெல்லாம். இது கம்பன் காவியம்ங்கிற இடத்தை தாண்டி பக்தனாக உலக பித்தர் சொன்னோம், வேதையர் சொன்னோம், பத்தர் சொன்னோம், பண்ண பெறுவோம் அப்படின்னா அந்த மூணுலயும் நின்று பேசுறான். இப்போ பக்தனா தான் பேசுறான். ஆழ்வார் பாசனம் மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த திருமேனியில வெயிலுடைய கிரணம் தீண்டி விடாமல் மழைத்த முதல் மணி மேனி வருடாமல் தழைத்த நிழலுற்ற குளிர் சந்தனம், நிழலை தருவதாகிய தழைத்திருக்கக்கூடிய சந்தன தழைகள், உயர்ந்த வளைத்தல் சுரபுன்னையுடைய தழைகள், இது எல்லாத்தையும் கொத்து கொத்தா பறித்து கொண்டு எடுத்து அருகு வந்தனர் அநேகர். எதுக்காக வந்தனர் அப்படிங்கிறது அடுத்த பாட்டுல. சந்தனம்னா சந்தன தழைகள் அதான் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது அடுத்த பாட்டு. கையில போய் கொத்து கொத்தா சந்தன தழையையும் தழையினாங்க. சந்தன இது இல்ல, அங்க இருக்கக்கூடிய நல்ல இலையோடு கூடிய கிளைகளை கொத்தா அப்படியே பறிச்சுனாரு. அதுவும் இதுவா இருக்கணும், துளிரா இருக்கணும். அந்த இதை அப்படியே பறிச்சாரு, மொத்தமா பறிச்சு எதுக்கு என்ன பண்ண ஓமநெறி வானமலை வாட்டியோடு தாமே ஆமரசர் மனித திரு மேனியல சாமே பூமரன் இருத்தவை பொருத்துவ பொருத்தி சாமரையின் வீசினர் படைத்தலைவர் தாமே. ஓமநெறி வானமலை வாய்ந்தது ஒரு தானே ஆமரசர் மைந்தர். மைந்தர் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால, புலூரலா இருக்கிறதுனால ராம லக்ஷ்மணர்கள் அப்படின்னு எடுத்துக்கொள்வது பொருத்தம். மைந்தன் அப்படின்னு சொல்லி இருந்தா ராமனை மட்டும் குறிக்கும். ஓமநெறி வாணர் மறை வாய்மை ஒரு தானே ராமரசன் மைந்தன். வேள்வியை செய்வதனாலே செய்து உயிர் வாழ்வதற்காகிய அந்தணர்களுக்கு அந்தணர்கள் பேணுகின்ற மறைநெறி யார் என்றால் மறைநெறியே ஆகி விளங்குவனாகி தசரதன். மறைநெறிகளின் முடிவல்ல, மறைநெறிகளின் வழியாக இருக்கக்கூடிய தசரதன் அவருடைய மைந்தன் ராமலட்சுமணர்கள். திருமேனி அரசாணி, அவருடைய திருமேனி வருத்தப்படாது வருந்தாது பூமரம் இருத்து பூமரங்களை உடைத்து கிளைகளை எல்லாம் முறித்து அவை பொருத்தி அதுல எதெல்லாம் பொருத்தமா இருக்கோ அதை மட்டும் தேர்ந்தெடுத்து கொண்டு சாமரையின் வீசினர் படைத்தலைவர் தான். சாமரை அங்க குரங்கு சாமரை எங்க கிடைக்கும்? இப்படி சந்தன தழை, சுரபன மரத்து தழை, பூக்கள் கிளை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த கிளைகளோடு எடுத்துன்னு மொத்தமா கொத்து கொத்தா எடுத்துன்னு ஒரு 100 வானரை சுத்தி இருந்து வீசினா சுகமா வருங்கட வளர்ந்தமுடைய மங்கை மன முன்னா வருங்கடக மங்கையினில் வல்லல் நினைக்கின்றான். ஒருங்கடல் உயர்ந்த படல் தானையோடும் மோதத்து இருங்கடல் கடந்து கரை ஏறின ராமன். கருத்து மாறாம இதுல கருத்து மாறாம ஏகப்பட்ட பாடவேதம். அருங்கடகம் கையில் அங்கையில் அகற்றி அயர்வோடும் மருங்கட வளர்ந்த முலை மங்கை மனம் முன்னா ஒருங்கடல் உயர்ந்த படல் தானையோடும் ஓதத்து இருங்கடல் கடந்து கரை ஏறின ராமன். இது ஒரு பாடம். மருங்கட வளர்ந்த முலை மங்கை மனம் முன்னா அருங்கடகம் அங்கையில் வள்ளல் நிற
வள்ளல் நினைகின்றான் ஒருங்கடல் உயர்ந்த பாருங்க வள்ளல் நினைகின்றான் இருக்கு. வள்ளல் நினைகின்றான் ஒருங்கடல் உயர்ந்த அல்லிய வந்து நாவா மாத்திக்கலாம். வள்ளல் நினைகின்றான். வள்ளல் நினைகின்றான். அப்ப அது ரெண்டு சேர்ந்து கொண்டு நகரமா வள்ளல் நினைந்தான். ஒருங்கடல் உயர்ந்த பட தானையோடு ஓடுத்து இருங்கடல் கடந்து கரை ஏறின விடாமல். ஒருங்கு அடல், அதான் ஒருங்கடல். ஒருங்கு அடல். அதாவது சுருக்கமா முதல் ரெண்டு லைன் என்ன பொருள் சொல்றதுன்னா, வள்ளல் தன்மையை உடையவனாகிய ராமன். அவன் கையில அருங்கடகம் அகற்றி இருந்தவளாகிய சீதையின் கணவன் அப்படிங்கிற பொருள். அருங்கடகம் அங்கையில் அகற்றி அயர்வோடும் மருங்கு அட வளர்ந்த முலை மங்கை மனம் முன்ன. சீதையை நினைத்தவாறு அவள் கையில இருந்ததாகிய கடகம் என்ற ஆபரணத்தை நீக்கி இருந்தவளாகிய, இடை ஒசிந்தவளாகிய, மார்பகம் பெருத்தவளாகிய அந்த மங்கையின் மனம் முன்ன அவளுடைய இனிய மேனி நறுமணத்தை எண்ணிக்கொண்டு, மனமுக்கு சேர்ந்தலை எண்ணிக்கொண்டு சேர்ந்து கொண்டு ஒருங்கு அடல் உயர்ந்த படர்தானையோடும், அது ஒரு கடல் இருங்கடல். அதான் அந்த எதிரே மருங்கடவு பாருங்க, மருங்கு அட அப்படின்னு மருங்கு அடல். ஒரு கடல் இருங்கடல் அப்படிங்கிற ஒண்ணு ரெண்டு அப்படிங்கிற பொருள் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஒருங்கு அடல் உயர்ந்த பாடல்தான் வலிமை ஒன்றாக திரண்டதாகிய அந்த படர்ந்த சேனையோடு சேர்ந்து ஓதத்து குளிர்ந்த நீரை உடைத்த இருங்கடல் கடந்து, கடலை கடந்து ஒரு வாட்டில ஏறியாச்சு. இந்த கடையில இருந்து அந்த கடையில போய் ஏறியாச்சு. இந்த இடத்துல கால் வச்சார், விபீஷணனோட கால் வச்சார். 2 பாட்டு 3 பாட்டாச்சு. அவங்க எல்லாம் நடந்தாங்க. இந்த ஒரு பாட்டில் முடிச்சாச்சு. இங்கேருந்து அங்க போயாச்சு, இலங்கைக்கு போயாச்சு. படை பூரா அங்க போய் இறங்கியாச்சு. இருங்கடல் கடந்து கரை ஏறினன் ராமன். இந்த கடலை கடந்து கரை ஏறினன் அப்படின்னு சொல்லும்போது, நீங்க கரை ஏறலையா அந்த சினிமாவில் ஒரு வேத இது ஒரு சினிமாவில் வரும். அந்த மாதிரி இவன் துன்பக்கடலில் கரையை கடந்தான். இது இத்தனை நாளைக்கு அவன் மனசுல, இப்போ கடைசியா ஒரு தடவை மறுபடியும் அந்த காதல் நினைவுகளால கட்டப்படுறான்னு கொஞ்சம். இது இந்த ஒரு இரு சொன்னீங்க இல்லையா, 8, 10 மட்டும்தான் வந்து வலிமை இல்லையா? ஒரு இரு வந்தா இந்த மாதிரி வலிமை வாய்ப்பு இல்லை இல்ல? புரியல. எண் பெயர்கள்ல வந்து 8க்கும் 10க்கும் மட்டும்தானே. ஆமா, 8க்கும் 10. ஒரு இருன்னு அர்த்தம் எடுத்தீங்கன்னா ஒரு கடல் இரு கடல்னு வந்திருப்பாங்க. இங்கோ இக்கோ வந்து அந்த ஒரு இரு அப்படிங்கிற இதுக்கு மட்டும் அந்த எதுகையினுடைய நயத்துக்காக. பெருந்தவம் முயன்றமர பேணிய தவத்தால் மருந்தனைய தம்பியோடும் மண்துணைவரோடும் அருந்ததியும் வந்தனை செய்ய அஞ்சொலித வஞ்சி இருந்த நகரின் புறநோர் குன்றிடை இருந்தான். பெருந்தவம் முயன்றவர பெற்றிடும் வரத்தால் மருந்தனைய தம்பியோடும் வந்துணைவரோடும் அருந்ததியும் வந்தனை செய் அஞ்சொலிலம் அஞ்சி இருந்த நகரின் புறநோர் குன்றிடை இருந்தான். பெருந்தவம் முயன்று அமரர் பெற்றிடும் வரத்தால், அவர் தேவர்கள் பெரிய தவம் இயற்றி பெற்றதாகிய நல்வரத்தினாலே, அதாவது ராவண சம்ஹாரம், ராவண வதம் என்பதாகிய வரத்தினாலே, வரத்தின் காரணத்தினாலே மருந்தனைய தம்பியோடும், அமிர்தத்தை போன்று துணைவனாக இருக்கக்கூடிய மருந்தனைய தம்பியோடும் லக்குவனோடும் வன் துணைவரோடும், வலிமை பொருந்திய துணைவர்களோடும் அருந்ததியும் வந்தனை செய் அம்சொல் இட வஞ்சி இருந்த நகரில், அருந்ததியே வந்தனை செய்வதாக. அருந்ததிங்கிறது யார் ஞாபகத்திலே? வசிஷ்டருடைய மனைவி
கற்புக்கரசைகள் கற்புக்கு அணிகலன் என்று சொல்லப்படுகிறது. முதல் வரிசையில் இருக்கிற அருந்ததியும் வந்தனை செய் அம்சம் இளம் அஞ்சி சீதை இருந்த நகரின் புறன், அந்த இலங்கையினுடைய புறன், இலங்கை நகரத்தினுடைய வெளிப்பக்கத்தில் ஒரு குன்றிலை இருந்தான். ஒரு குன்றிலே போய் இறங்கினான், தங்கினான். நீலனை எளிது நோக்கி நேமையான் விரைய நீ நம் பால்வொரு சேனைக்கெல்லாம் பாடிவீடு அமைத்து இறைத்தியால் பாடி என்ன ஒரு அமைத்தி என்ன கால்விசை வணங்கி போனான். கல்லினார் கடலை கட்டி நூலரை வழிசை நானு கண்ணிலை நோய்தி சொன்னான். அந்த மலையினோட பேரு சுவேத மலை. அது அந்த மலை பின்னால் தான் வரப்போகிறது. சுவேத மலையில போய் அவர் இறங்கியிருக்காரு. நீலனை இடித்து நோக்கி நேமியோன் விரைய நீனம், நீலனை இடித்து நோக்கி நேமியோன் விரைய நீனம் பால்வரை சேனைக்கெல்லாம் இழைத்தியால் பாடி என்ன கால்வரை வணங்கி போனான். அங்கு எத்தனை பாடல்கள் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. கால் வரைங்கிறது கால் மிசை, அர்த்தம் ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். வணங்கி போனான். கல்லினால் கடலை கட்டி நூல்வரை வழி செய்தானுக்கு அந்நிலை நொய்தின்னு சொன்னான். நீலனிடத்துல ராமன் பார்த்து, நேமியோ ராமன் பார்த்து விரைய நீ நம் பால்வரும் சேனைக்கு இடைத்தியால் பாடி, வேகமாக நீ நம்முடைய சேனைக்காக ஒரு பாடி வீடு அமைப்பாயாக, தங்குவதற்கான இடம் அமைப்பாயாக. பாடி தங்குவதற்கு இடம் தான் பாடி வீடுன்னு சொல்றது என்று சொல்ல உடனே ராவணனுடைய காலிலே விழுந்து வணங்கி நீலன் அவ்விடத்தை விட்டு அகன்று சென்று நலனை போய் அணுகி, யாரு கல்லினால் கடலை கட்டி நூல் வரை வழி செய்தான். நூலின் வழியாக புத்தகத்துல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ விதிப்படி செய்தான் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லலாம். எல்லாத்துக்கும் நூல் வச்சுதான் அளவு பார்க்கணும். நூல் மட்டும் பார்த்தா தான் கன்ஸ்ட்ரக்ஷன்ல அது ரொம்ப முக்கியம். கடலை கட்டி நூறாக கட்டினான். இப்படி ஒரு சமத்தரமா ஒரு அர்த்தம் சொல்லலாம். கடலை நூறாக கட்டி வழி செய்தானுக்கு எசன்ஸ் என்ன, நலன் இடத்துல போய் அந்நிலை நோக்கி சொன்னான். இப்படி சொன்னா ராமன் இதை சொல்லி இருக்கிறான், ஒரு பாடி வீடாக சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நலன் இடத்துல போய் சொன்னாங்க. ஒரு நடுவில் சின்ன இன்ட்ரப்ஷன். இந்த சேதுபந்தனம் கட்டின அந்த இதை பற்றி ராவணாத கீர்த்தனையில் இருக்கிற ஒரு அருணாச்சல கவிராயரோட பாட்டு மட்டும் ஒரு இது மட்டும் படிச்சிருக்கேன். இந்த இடத்துக்கு பொருத்தமா இருக்கிறதுனால அது வந்து சேதுபந்தனம் செய்தாரே தேவர் சீதமலர் மழை பெய்தாரேன்னு அந்த பாட்டு. அதுல கிட்டத்தட்ட இதோட சுருக்கம் மாதிரி தான் இருக்கும். அது முந்து நான்முகன் மகன் இந்திரன் மகன் மகன் சுந்தர ததிமுகன் கந்தமாதானன் கந்தமாதனன் அது ஒரு மாநிலத்தோட பேர். பர்வதம் அப்படிங்கிறது மலை அனுமந்தன் குமுதன் மைந்தன் துமிந்தன் வசந்தன் முதலோர் கூடி அந்த மலை உனக்கு இந்த மலை எனக்கென்று எந்த மலையும் ஓங்கி தத்தம் கைகளால் வாங்கி தொந்த ராகவன் முன்னே தந்த மொழிப்படிக்கு வந்த துறையில் கிடந்த வருணன் மேலே கடுத்து முகங்கள் சிடுசிடுத்து ராட்சசர் தம்மை கெடுத்து வேரோடே கீண்டு எடுத்து எரிவது போல அடுத்த மலைகளை கீண்டு எடுத்து ஒருவருக்கொருவர் சடுத்தம் பேசி பேசி மடுத்து வாலினிற் சில தொடுத்த தோழினிற் சில படுத்து சில மலையை எடுத்து தலையில் வைத்து விடுத்து நடங்கையிலே கொடுத்து பெருங்கடலின் நடு திடலாம்படி தடுத்து வகை வகையா மேட்டின் மலைகளோடு நாட்டின் மலை பிடுங்கி ஓட்டி எரிய அலை ஆட்டிய துளி தெய்வ நாட்டின் மங்கையர் இடை பூட்டிய துகில் குழி பாட்டி வெட்கம் மூட்டி. அந்த பாட்டு பார்த்தோம். அந்த இந்த பாட்டு தாட்டிகமுடன் ஒரு போட்டிகளாக பாட்டில் அடுக்கி சந்து மூட்டி 3 நாளையில் நாட்டு யோசனை 10 கூட்டி அகலம் செய்து நீட்டி 100 யோசனை காட்டி இலங்கை மட்டும் சேதுபந்தனம் செய்தாரே அப்படின்னு சொல்லி இந்த பாட்டுக்கு இல்ல இந்த பாட்டை பாடுறதுக்கு தம் கட்டணும். ஆமா, தம் கட்டணும். ஒண்ணு மேபி இது அக்கானால பாடினா நல்லா இருக்குமோன்னு தோணுது. போடுவாங்க பொதுவா.
மோகனராகம் போடுறோம். ஆனா இவரு அருணாச்சல கவிராயர் போட்ட ராகத்துல எந்த பாடலுமே இப்ப யாரும் பாடல் எல்லாம் அவங்க இஷ்டப்படி மாத்திக்கிறது. அவர் முகார் ராகத்தை போட்டார். அந்த ராமனுக்கு மன்னன் முடியா கண்டேன் 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 சீதையை கண்டேன் ஓடுவாரு. அதை வசந்தால பாடினாங்க. இப்போ வந்து வேற ஏதோ ஒரு ராகத்தை பாடுறாங்க. ஏதோ போன வகுப்புலயே படிக்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஞாபகம் வந்ததுனால ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கிறேன். கண்டேன் கண்டேன் சீதை கண்டேன் 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 சீதையை கண்டேன் வசந்தா. இப்ப வேற ஒரு ராகம் அதுல மாற மாட்டேங்குது. இந்த மாதிரி பாடிக்கல, இந்த மாதிரி பாடிக்கல, நமக்கெல்லாம் பாட தெரியும். இவர் 3 நாள் சொல்றாரு. அதுக்கப்புறமா அடுத்த பாட்டுல வந்து சுகசாரணர்களோடு பேசுதலுக்கு போயிட்டு இருக்காரு. இங்க நடுவுல இந்த போர்ஷன்லாம் விரிவா சொல்றது இல்ல, சுருக்கமா வந்து வளமான அணை கண்டு மகிழ்ந்த ராமன் மலையெனும் சுவேலையில், சுவேலை என்னன்னு மலையென்னும் சுவேலையில் ஏறி சகல பேருக்கும் நலனாலே வீடமைத்து இங்க இருந்த போது அப்படின்னு அந்த 3 வரியில அதை தாண்டி போயிடுவார். அந்த மாதிரி அந்தந்த போர்ஷனுக்கு இதுவா இருக்கிற மாதிரி. பொன்னினும் மணியினாலும் நான்முகன் புனைந்தவர்பின் நன்னலம் ஆக வாங்கி நல்லவை சதுரம் நாட்டி இன்னரன் நாதவண்ணம் இறைவர்க்கும் பெருக்கும் எல்லாம் நன்னகர் நொய்தல் செய்தான் தாதையும் நான் உட்கொண்டான். அவருடைய தாதா விஸ்வகர்மா. பொன்னிலும் மணியினாலும் நான்முகன் புனைந்த பொருட்கள், பொன்னாலும் மணியினாலும் நான்முகன் புனைந்த பொருட்கள், பிரம்மதேவனே படைத்ததை போல நல்லனமாக வாங்கி, நல்ல பொன்னாலும் மணியினாலும் நலமாக வாங்கி 4 வகை சதுரம் நாட்டி, சதுரமாக அப்படின்னு சொல்லுவாங்க. அது 4 முனைகளை கொண்டதாகிய சதுரம் நாட்டி இன்னொரு எண்ணாத வண்ணம் இறைவருக்கும் பிறருக்கும் எல்லாம் கம்யூனிசம். டாப் சிஇஓவா இருந்தாலும் சரி, கமாண்டர் இன் சீஃபா இருந்தாலும் சரி, லோயஸ்ட் ரேங்கிங் சோல்ஜரா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்னொரு எண்ணாத வண்ணம் இறைவருக்கும் பிறர்க்கும் எல்லாம் நல்நகர் மொய்தீன் செய்யலாம். வீடா செய்ய முடியும், பெரிய காலனி நகர் செய்தால் அது நகர் நல் நகர் மொய்தீன் செய்தான், எளிமையாக செய்தார். தாதையும் நான் உட்கொண்டார். விஸ்வகர்மாவும் வெட்கப்பட்டார். என்னது இவ்வளவு சிரமங்களால செய்ய முடியும். தமிழ் தம் மக்கள் அறிவுடைமை தன்னை விட தன் குழந்தைகள் வந்து ரொம்ப கெட்டிக்காரனா இருக்குது. குழந்தை நினைச்சு பெருமை கொடுக்குறான். அதான் வெக்கப்பட்டான். இது என்ன கூட முடியாது. பொண்ணு மணி எங்க கிடைச்சது? கடல்ல கிடைக்கிறது. மலையை வந்து போட்டிருக்காங்க. வில்லினால் திருக்கை செய்யும் வெறுப்பினால் பொறுப்பின் மீண்டும் கல்லினால் வெள்ளையொக்க கடாவினால் கடைகளான நெல்லினால் அளக்கும் காலம் நிரப்பினால் தருப்பை என்னும் புள்ளினால் கழுத்து வாச பூவினால் வைத்து போனான். வில்லினாருக்கு இருக்கை செய்யும் விருப்பினார். எல்லாருக்கும் செஞ்ச மாதிரி ராமன் செஞ்சது. ராமனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா வரும். வில்லினாருக்கு இருக்கை செய்யும் விருப்பினால் ராமன் லட்சுமணர் அப்படிங்கிறத கூட சேர்த்துக்கலாம். இருக்கை செய்யும் விருப்பினால் அவர்களுக்கு இருப்பிடத்தை செய்வதற்கு விரும்பினால் பொறுப்பின் நீங்கும் கல்லினால் கல்லை ஒக்க கடாவினான். பொடித்தான் கடாவுதல் செலுத்துதல் பொருள். இங்க வந்து என்ன பண்ணும், கல்லை கடாவுதல்னா கல்லை பொடித்தல், இருத்தல் அப்படின்ட்டு பொருள் எடுத்துக்கணும். பொறுப்பின் நீங்கும் மலையில இருக்கக்கூடிய பருமனான பெரிய கற்களை எடுத்து வந்து ஒக்க கடாவினான். எல்லாவற்றையும் ஒரே அளவாக சம அளவாக உடைத்தான். கடைகளான நெல்லினால், மூங்கில் வந்து நெல், மூங்கில்ங்கிறது நெல்னுடைய வகை. பனை வந்து புல்னுடைய வகை. பனை வந்து புல் தாள புல்லின் வால்வெண்டோட்டு
ஏதோ ஒரு சங்க பாடல் தாளப்புள்ளி வாழ்வெண் தோட்டு வந்து பனி இருக்குன்னு நல்ல பனியோடைய இதில் மீது இருக்கக்கூடிய சரி புல்நுனி பனியில் அது வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகத்தை. நெல்லினால் அளக்கும் காலம் வாச காலம் சொல்றாங்க. அதான் நிலைக்காலம் சொல்றோம். நெல்லின் அது மூங்கில்களால வாச காலம் அமைச்சான். கருப்பை என்னும் புள்ளினால் தொடுத்து அதுக்கு மேல வந்து இது வேணுமே கூரை வேணும். மேல் கூரை வைத்தது கருப்பை என்னும் புள்ளினால் தொடுத்து வாச பூவினால் எழுந்து போனான். பூ அதுக்கு வந்து பூவால அதற்கு நல்ல வாசம் நறுமணம் உள்ள பூக்களை வேய்ந்தான் அப்படின்னா இன்னைக்கு வச்சா நாளைக்கு வந்து வாடி போயிருந்தேன். பூச்செடிகளை அப்படியே அதை படர விட்டான் அப்படிங்கிற பொருள் எடுத்துக்கணும். என்னது இருக்கு? கல்லு கருப்பை என்னென்னலாம் இருக்கு? அதுல வந்து கல்லால சைடு, மூங்கிலால நிலக்கால், தர்பக்குள்ளால மேல கூரை, அதுக்கு மேல அலங்காரத்துக்காக வாசனை பொருளுக்காக பூக்கள், பூச்செடிகள், பூக்கொடிகளை படர விட்டான். மலையில எல்லாம் கிடக்குறதே ஃப்ரீயா. வாயினும் மனத்தினாலும் வாழ்த்திவன் உயிரற்கெல்லாம் தாயினும் மண்பினானை தாழுற வணங்கி தத்தம் ஏயின இருக்கை நோக்கி எண்டிசை மறங்கும் யாரும் ஓய்வினர் வண்ணசாலை ராமனும் மீது புக்கான். ராமன் வாயாலும் மனத்தாலும் எல்லா புறங்களும் வாழ்த்தி யாரை மண்ணுயிர் வாயினும் மனத்தினாலும் வாழ்த்தி மண்ணுயிர்களுக்கெல்லாம் தாயினும் அன்பினாய் தாழுற வணங்கி எல்லா உயிர்களுக்கும் தாயினும் இனியனாகிய ராமனை தாளிலே விழுந்து வணங்கி அவர்கள் தத்தம் ஏயின இருக்கை நோக்கி எந்திசை மருங்கும் யாரும் போயினர். அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அலாட்டட் தத்தம் ஏயின இருக்கு எந்தெந்த இடத்துல ஏவப்பட்டார்களோ அந்த எங்கெங்க அலாட் ஆயிருக்கோ அந்த இடத்துல போய் அவங்க தங்குவதற்காக எல்லா திசைகளிலும் எல்லாரும் பிரிந்து சென்றார்கள். பன்னசாலை ராமனும் எனது போக்கான். ராமனும் தன்னுடைய பன்னசாலையை உள்ளே சென்று தங்குவானா. இங்க வந்து ராமனும் சென்று புக்கான்னு இருக்கு. இது பொருத்தமான படமா தோணுது. இனிது புக்கான்ங்கிறதை விட சென்று புக்கான். சென்று புக்கான் அது அவர் இப்ப இருக்கிற மனநிலை இனிதுன்னா அணை கட்டின அந்த மகிழ்ச்சியில இருந்தாருன்னு விளக்கம் சொல்லலாம். அதனால எனக்கு இது சரி. இனிது அப்படிங்கிறதுக்கு எனக்கு வந்து இனிதுக்கு கொஞ்சம் இதுவா தான் எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோன்றது. என்ன இலக்கணத்துக்கு பேர் இருக்கு. கர்ணன் கண்ணன் தான் பேரு. அதுதான் அதாவது ரகரம் நகரமா இருக்கு அப்படின்னா ரெண்டுமே இடையினம் தான் இல்லையா? அதனால இது சொல்ல ஆமா அப்படின்னா வந்து அது வந்து அதுக்கு பேர் இருக்கு. ஞாபகம் வர மாட்டேங்குது. வலித்தல் மெலித்தல் விகாரம் இல்ல வலித்தல் விகாரம். அது வந்து இக்குக்கு பதிலா இங்கு அந்த மாதிரி வரும்போது எங்கேயோ அப்படி ஏதோ ஒரு ரூல் அது வேற. கண்ணன் கும்பகர்ணன். கும்பகர்ணனுக்கு நான் பாத்துருக்கேன்.